நான் டாக்டர் பத்ர் மொய்தீன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு அரசாங்க மாவட்ட மருத்துவ அதிகாரியாக பணிபுரிகின்றேன். நான் இப்பொழுது அண்ணன் சிவராமன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் இந்த விழாவிற்கு. இந்த விழாவிற்கு நான் ஏன் வந்தேன் என்றால், மனிதாபிமானம் குறைந்த இந்த காலத்தில், அதாவது பசுக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பொங்கலை வைத்திருக்கின்றாரே, கண்டிப்பாக அது போய் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நானும் என் மனைவியும் இங்கு வந்திருந்தோம். ஆனால் வந்த பொருள் பார்த்து தான் தெரிந்தது, உலகத்தில் பொதுவாக என்னவென்றால் சிறந்தது, தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்கள். ஏன் அன்னதானம் என்று கூறுகின்றார்கள் என்றால், அந்த அன்னத்தில் தான் மனிதனுக்கு திருப்தி ஏற்படுகின்றது. ஆகா, போதும் போதும் போதும், திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே இடம் அந்த உணவு மட்டும்தான். ஆக அதனால்தான் அதற்கு போதும் என்ற மனம் இருக்கின்றது. மனிதனுக்கு வேறு எந்த இடத்திலும் மனிதனுக்கு போதும் என்ற மனம் வராது, நிம்மதியும் இருக்காது, போதாது என்று தான் இருக்கும். எது எடுத்தாலும் போதாது என்று தான் இருக்கும். அந்த மன நிறைவு வருவது, திருப்தி ஏற்படுவது இந்த அன்னத்தில் தான். அதனால் தான் இதை என்ன கூறுகின்றார்கள் என்றால், தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுகின்றார்கள். ஆக தானத்தில் நாம் பார்க்கின்றோம், பொதுவாக நாம் மனித திருப்திக்காக, மனதனுடைய ஆத்ம திருப்திக்காக நாம் எங்கே செல்கின்றோம்? இறைவனை நாடி செல்கின்றோம். இறைவனை நாடும்போது நாம் இறைவன் பேசுவதில்லை. அப்பொழுது அப்படி இருக்க நாம் பேசுகின்ற தெய்வத்தை பார்த்து வந்து வருவதுமே என்ற எண்ணத்தில் தான் நானும் மனைவியும் அவர்களும் இங்கு வந்திருந்தோம். என்னால் அந்த திருப்தி பெறுவதற்கு நாம் பேசாத கடவுள்கள் செல்கின்றோம். கடவுள்கள் பல இருக்கின்றார்கள். அதுபோல இந்த உணவளிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய அண்ணன் சிவராமன் அவர்களை நான் அதாவது ஒரு பேசும் தெய்வமாகவே நினைத்து இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டேன். அதில் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுபோல் நாம் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நாம் என்னுடைய அண்ணன் சிவராமன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும். மனிதாபிமானம் இருக்கின்றதே, அது மிக சிறந்தது. இவர்கள் இந்த ஆவின் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இந்த ஆவின் பொங்கலுக்கே இவ்வளவு என்றால் மனிதர்களை அவர் எவ்வாறு நடத்துவார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே புரிந்திருப்பீர்கள். ஆக இந்த விழாவிற்கு வந்ததற்கு நான் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். அத்துடன் நான் என்னுடைய திருப்தியை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்வதி நாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்புத்துரை எய்தாயை போற்றி, பாகம் பெண்ணுருவானாயை போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முருகனுக்கு அரோகரா. யசிவோ நாம ரூபாபியாம் ஜாதேவி சர்வமங்கலாம் தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். எல்லாம் உள்ள உமையூர் பாகன் துணை கொண்டு நமது அண்ணா விஷய சிவராமன் அண்ணா அவருடைய ஸ்தாபனமான சரவண பவன் குரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தில் 20 ஆண்டுகள் பூர்த்தியாகி 21வது ஆண்டான இன்று மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய வைபவமானது இன்று சிறப்பான முறையிலே நடைபெற்றது. எல்லாம் உள்ள ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் அண்ணா மேலும் மேலும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து போற்றிக்கொள்கிறேன். ஹரஹ நம பார்வதி பதஜி. 40 ஆண்டு நண்பர் இன்னைக்கு இந்த பூஜைக்கு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல உள்ளத்தையும் சிறந்த எண்ணத்தையும் வச்சிருக்கக்கூடியவர். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாரும் பிடிக்கலன்னா அவரை பற்றி தப்பாவோ இதுவோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், ஒதுங்கிடுவார். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணால் கூட அவங்களுக்கு அவ்வளோ அவரை பற்றி ஒரு 10 பேர்ட்டையானு கண்டிப்பாக சொல்வார். ஒரு நல்ல மனிதர். அவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஹெல்த்தும், இதே போல் மக்கள் பணி தொடர்ந்து செய்யணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்கிற மாதிரி அந்த மகத்தான சேவையை நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காரு. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். கடவுள் அவருக்கு எல்லா சந்தோஷத்தையும் இதையும் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோகுலத்தில் சொல்லுங்க சார் நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் இருக்கும்போதே சொல்லியிருக்காரு. என் நண்பர்கள் கூட வந்துட்டு நட்புக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறவர் கூட ரொம்ப நான் பெருமை நினைக்கிறேன். இன்றைக்கி மாட்டுப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஏதோ கோகுலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு.
நன்றி. இவர் நீண்ட ஆயுளும் நிறைய செல்வமும் குறைவற்ற வளமும் பெற்றவராக ஆண்டவனை வேண்டுகிறேன். தமிழர் திருநாளில் நமது சரணபவன் முதலாளி திரு சிவராமன் அவர்கள் செய்வது போல் இந்த மாதிரி ஒரு நாடுகளுக்கு யாருமே செய்யதில்லை. அது மாதிரி பெருமையை தேடி கொடுத்திருக்கிறார். வருடம் இதே மாதிரி தான் செய்கிறார். அவர் நண்பர்களிடம் பழகிறதை விட மாடுகளிடம் அதிக பாசமும் வைத்திருக்கிறார்.